Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Bright Action, RMKV Wedding Sets. அன்றும் என்றென்றும் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. சிவபெருமான் அசைவத்தை மறுக்கிறாரா அப்படின்னா இல்லை. இந்த சூழ்நிலையில அந்த குறிப்பிட்ட குடும்பத்தார் என்ன நோக்கத்துல அவங்க பண்ணாங்க அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு போகும்போது அசைவம் சாப்பிடாம போனோம், வார வழியில் சாப்பிட்டான்னா பரவாயில்ல, இப்படியெல்லாம் மக்கள் ஒரு மாயையில் இருக்கிறாங்க. உண்மையிலே ஒருத்தர் கடவுளுக்கு படைக்கணும்னா, இப்பவும் சரி, திருக்காலத்தீஸ்வரர் இருக்கிறாரு, கண்ணப்ப நாயனாரோட பரம்பரையினர் அங்கே அப்போ நான் கடவுளுக்கு படைப்பேன், நான் சாப்பிடுவேங்கிறத ஆதரிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் முறை. படைக்க மாட்டேன், ஆனால் உட்கார்ந்து சாப்பிடுவேங்கிறது அது ஒரு இந்த இரண்டாவது வகை அசைவம் சாப்பிட மாட்டார்கள்ங்கிறவர்கள் தத்துவ ரீதியாக திருத்தப்பட வேண்டியவர்கள். நாங்கள் பல இடங்களில் எங்கெல்லாம் சிவபெருமான் இருக்கிற இடங்களில் இன்றைக்கு அந்த அசைவ படையில் இருக்குங்கிறதுக்கு நாங்கள் எடுத்துக்காட்டுகளும் சொல்லித்தான் இதை சொல்லியிருக்கிறோம். கோயிலுடைய புனிதம் கெட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புனித நீரெல்லாம் தெளிக்கிறாங்க. ஆகம விதிகளுக்கு உட்பட்டு இதெல்லாம் நாங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆகமங்கிற விதியே பொய் புரட்டு தான். அப்போ தமக்கு ஒழுங்கா தெரியாது, ஆகமத்தையும் இவங்க படிக்கலை. சில பேர் அந்த 10-15% சொல்ற பார்த்தீங்களா, அவங்க எல்லாம். வணக்கம். 11 சித்தர் மடத்திலிருந்து சித்தர் மூங்கிலடியார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கங்க. திருவண்ணாமலை இன்னைக்கு ஒரு ஆன்மீக பெருவெள்ளத்தில் காலம் காலமாக அந்த கோவில் சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஸ்தலமாக இருந்தாலும், இப்போ சமீப காலத்தில் கிரிவலத்துக்காக மக்கள் லட்சோபி-லட்சம் மக்கள் அந்த கோவிலுக்கு வந்துட்டு போகிறாங்க. அந்த கோவில் இப்போ ஒரு சர்ச்சை. அந்த கோவிலுக்கு ஒருவர் அசைவ உணவு சாப்பிட்டாரு, அதுவும் பிரகாரத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அதையொட்டி ஆகம விதிகளுக்கு உட்பட்டு அங்கே நிறைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுறாங்க, புனித நீர் தெளிக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த சர்ச்சையும் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதில் அடிப்படையில் சிவபெருமானுக்கும் அசைவத்திற்கும், அதாவது சிவபெருமான் அசைவத்தை மறுக்கிறாரா அப்படின்னா இல்லை. அதுக்கு ஏராளமான வரலாறு இருக்குது. அவரே நேராக பிள்ளைக்கறி கேட்டிருக்கிறாரு, கண்ணப்ப நாயனார் அவருக்கு படைத்திருக்கிறார். இன்னும் பார்த்திங்கன்னா சதுரகிரியில் சுந்தர மகாலிங்கம் இருக்குது. ஆடி அமாவாசை, தை அமாவாசை எல்லாம் 10,000 கணக்கில் ஆடுகள் சுந்தர மகாலிங்கத்துக்கு தான் வெட்டுறாங்க. எல்லாம் சொல்லுவாங்கன்னா கீழே இருக்க கருப்பசாமிக்கு வெட்டுறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. உள்ளூர்காரங்கிட்ட கேளுங்க, நல்லா சுந்தர மகாலிங்கத்துக்கு தான் வெட்டுவாங்க. கருப்பருக்கு வெட்டுறாருன்னா கீழே தானே வெட்டணும், காவல் தெய்வங்களுக்கு வெட்டுறா கீழே தானே, அவங்கெல்லாம் கீழே தான் இருக்காங்க. மேலே மலைக்கு மேலே போய் ஏன் வெட்டுறாங்க? இப்படி ஏராளமான எடுத்துக்காட்டுகள் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன. இது விலக்கு கிடையாதுங்கிறது ஒன்று. ஆனால் இப்போதைக்கு மக்கள் இதை இன்னும் மக்கள்கிட்ட அந்த புரிதல்கள் இல்லை. நம்ம கோயிலுக்கு போகும்போது அசைவம் சாப்பிடாமல் போனோம், வார வழியில் சாப்பிட்டான்னா பரவாயில்ல, 2 நாள் கழித்து சாப்பிட்டாலாம் பரவாயில்ல, இப்படியெல்லாம் மக்கள் ஒரு மாயையில் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த குறிப்பிட்ட குடும்பத்தார் என்ன நோக்கத்தில் அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியலை. இப்போ அவங்களே வார வழியில் அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி கோயிலை பாழ்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்திருப்பாங்களா, இல்லை கடவுளுக்கே நான் படைச்சிட்டு தான் இதை நான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க பண்ணியிருப்பாங்களாங்கிறது நமக்கு தெரியலை. உண்மையிலே ஒருத்தர் கடவுளுக்கு படைக்கணும்னா, இப்பவும் சரி, திருக்காலத்தீஸ்வரர் இருக்கிறாரு, கண்ணப்ப நாயனாரோட பரம்பரையினர் அங்கே படைச்சிட்டு தான் போகிறாங்க. அவர்களுக்கு மட்டும் அந்த அனுமதி இப்பவும் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் கடவுளுக்கு படைப்பேன், நான் சாப்பிடுவேங்கிறத ஆதரிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் முறை. ஆனால் இன்னும் மக்கள் அந்த நிலைக்கு வரல. அப்போ நான் படைக்க மாட்டேன், ஆனால் உட்கார்ந்து சாப்பிடுவேங்கிறது அது ஒரு சரியான முறையாக இருக்காது. ஏன்னா அப்போ உங்களுடைய நோக்கம் கடவுளுக்கு படைச்சிட்டு நான் சாப்பிட்றேங்கிறது கிடையாது. நான் அந்த இடத்துக்கு வருவேன், நான் எனக்கு விருப்பப்பட்டதெல்லாம் கொண்டு வந்துச்சு அங்கே சாப்பிடுவேங்கிற மாதிரியான எண்ணம் வந்துடும். இந்த எண்ணம் தவறானது. கடவுளுக்கு நான் பக்தி உணர்வோடு வரேன், பக்தி உணர்வோடு படைக்கிறேன், பக்தி உணர்வோடு சாப்பிட்றேங்கிறது ஒரு வகை. இல்லை, எனக்கு இந்த உலகியல் படி இப்போ இருக்கிற இந்த மாயையில் தான் இருக்கிறேன், நான் அசைவம் சாப்பிடாமல் வருவேன், சாப்பிடாமல் அசைவம் சாப்பிடாமல் தான் இருப்பேன், கோயிலுக்குள்ளேயும் அசைவத்தை கொண்டு வர மாட்டேங்கிறது ஒரு வகை.
ஆச்சா, இந்த 2வது வகை அசைவம் சாப்பிட மாட்டார்கள்ங்கிறவர்கள் தத்துவ ரீதியாக திருத்தப்பட வேண்டியவர்கள். ஆனால் அவமரியாதை, இது வந்து நான் படைக்க மாட்டேன், அது கடவுளுக்கு கொடுக்க மாட்டேன், ஆனால் அங்கே வச்சு தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இது வந்து ஒரு சுற்றுலா தலம் கிடையாது. சுற்றுலாவுக்காக அங்கே இவங்க எதுக்காக வந்திருக்காங்களோ அது வேறு விஷயம். ஆனால் மக்கள் எல்லோரும் அங்கே சுற்றுலாவுக்காக வரல. அப்போ நான் எனக்கு பிடிச்ச இடத்துல வச்சு சாப்பிட்டேன்னா நாளைக்கு ஒரு மது பழக்கம் இருக்கிறவர், புகைப்பிடிக்கிற பழக்கம், இப்படியே போய்கிட்டே இருக்கும். அதனால் அப்படி அந்த வகையில் அவர்கள் படைக்காம தான், ஏன்னா யாரும் படைக்க அங்கே விட்டுருக்க மாட்டாங்க. அதனால அப்படி இல்ல, அது படையல் சம்பந்தப்பட்ட விஷயமா இல்ல, அவர் வந்து தனிப்பட்ட முறையில் உணவு சம்பந்தப்பட்டு சாப்பிட்டிருக்காரு. மற்ற விஷயமாக இருந்தால் அது கண்டிக்கத்தக்கது. ஏன்னா இந்த உணவுங்கிறது திருப்பி ஒன்னொன்றுக்கா பார்த்து போய்கிட்டே இருக்கும். அது வந்து மது, புகை எல்லாத்துக்குள்ளேயுமே திருப்பி சுத்த ஆரம்பிச்சோம். நாங்கள் சொல்றது படையல், இது முறை. இதுக்கு நாங்கள் பல இடங்களில் எங்கெல்லாம் சிவபெருமான் இருக்கிற இடங்களில் இன்றைக்கு அந்த அசைவ படையல் இருக்குங்கிறதுக்கு நாங்கள் எடுத்துக்காட்டுகளும் சொல்லித்தான் இதை சொல்லியிருக்கிறோம். இது வந்து மக்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமீப காலங்களாக திருவண்ணாமலை மட்டுமல்ல, பல கோயில்கள் எப்படி வந்து சோசியல் மீடியாவில் வைரல் அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து பயன்படுத்துகிறாங்களோ, அது மாதிரி திடீர்னு ரொம்ப பிரபல்யமாக, ஏற்கனவே தமிழர்கள் வந்துட்டு போகிறது, அந்த கோவிலில் வந்து வழிபாடு நடத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் திடீர்னு அளவு கடந்த ஒரு கூட்டம் அப்படிங்கிறப்ப அந்த கோவிலில் வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக வர்றதுங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இப்போ வருது. கோயிலுக்கு வர்றீங்களா இல்லை பொழுதுபோக்கு வர்றீங்களாங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் நிறைய நம்ம கேட்குறோம். இப்போ இதை எப்படி எடுத்துக்கிற சாமி? அந்த அதாவது இது ஒரு பொழுதுபோக்குங்கிறத விட ஃபேன்சி, அதாவது ஒரு புதுமையான ஒன்று வருது, அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம அதனால நம்ம பிரச்சனை தீர்ந்துடுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஏன்னா இந்த பாயிண்ட் தான் இங்க ஆரம்பிச்சு, அந்த பொழுதுபோக்குங்கிற ஒரு பாயிண்ட் ஆரம்பிச்சு தான் இங்க அசைவம் சாப்பிட்றதுல வந்து நிற்கும். அதனால தான் அந்த அசைவத்தை கண்டிக்கிறோமே தவிர கடவுளுக்கு அசைவம் உகந்தது அல்லங்கிறதுனால கண்டிக்கலை. அந்த அந்த ஃபேன்சி தாட்டுப்பாங்க. அந்த ஃபேன்சி எண்ணத்துக்குள்ளேயும் அந்த பொழுதுபோக்குக்கு அதிக முதன்மை கொடுக்கறதும் அதிகப்பட்டு கொண்டே இருக்கிறது. எடுத்துக்காட்டாக இப்போ சொல்லணும்னா, கிரிவலம் வந்து எந்த இடத்துல துவங்குறோமோ அந்த இடத்துல தான் நிறைவு பண்ணணும். அதுக்கு 2-3 இடங்கள் இருக்குது. அந்த அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அந்த 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 சர்ச்சைக்கு நம்ம பின்னாடி வரோம். அண்ணாமலையார் சன்னதி நேரம் இருக்குது இல்லையா, அந்த கோபுர வாசத்துலேருந்து துவங்கிறது ஒரு அதிலிருந்து அந்த கோபுரத்தை வணங்கி விட்டு துவங்கிறது ஒரு முறை இருக்கிறது. இல்லைன்னா அந்த இந்திரலிங்கத்துக்கிட்ட துவங்குற முறை இருக்குது. இன்னும் 2 முறை கோயில் ஒட்டி இருக்கிற சில பிள்ளையார் கோயில் அதில் இருந்தெல்லாம் துவக்கு முறை இருக்குது. எங்கே துவங்குறாலும் சரி அந்த இடத்துல தான் முடியட வேண்டும். வலம்னா என்ன? வலப்பக்கமாக சுற்றி வரணும். எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கே முடித்தா தான் வலம் நிறைவடையும். இப்போ எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஈசானியர் லிங்கத்தை கும்பிட்டுட்டு வந்துடுறாங்க, கோபுர வாசல் முடிச்சிடுறாங்க. கோபுர வாசல் இங்கே வரைக்கும் வர்றதே இல்லை. அதாவது எங்கே ஆரம்பித்தாங்களோ அந்த கிழக்கு கோபுர வாசல் வரைக்கும் வர்றதே இல்லை. ஈசானிய லிங்கத்துக்கு முடிச்சு அப்படியே முடிச்சிடுறாங்க. அப்போ வந்து அந்த வடகிழக்கிலிருந்து கிழக்கு வரைக்கும் அந்த கிட்டத்தட்ட 45 டிகிரி கோணம் வந்து நிறைவடையாமலே இருக்குது. அப்போ இவங்களுக்கு முழுமையான வலம் வரணுங்கிற எண்ணம் கூட இல்லை. யாரோ சொன்னாங்க, எல்லாரும் போகிறாங்க, நானும் பின்னாடி போகிறேன், இது எனக்கு ஒரு 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 உற்சாகத்தை தருகிறது அப்படின்ட்டு வரும்போது தான் அந்த பொழுதுபோக்கு அம்சம் வர்றது. இது வந்து ஒரு சைடு பார்க்கறதுக்கு நல்லா இருந்தால் கூட உண்மையான ஆன்மீக பலனையும் உண்மையான ஆன்மீக வளர்ச்சியையும் இது கொடுக்குமானா நிச்சயமாக கொடுக்காது. அந்த முறைகள் பின்பற்றப்பட வேண்டும். அப்போ தான் நமக்கு உண்மையான ஆன்மீக வளமும் பலமும் நமக்கு கிடைக்கும். இப்போது கோயிலுடைய புனிதம் கெட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புனித நீரெல்லாம் தெளிக்கிறாங்க. ஆகம விதிகளுக்கு உட்பட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஏற்புடையதா? இல்லை, இந்த ஆகமங்கிற விதியே இப்போ வடமொழியில் இருக்கிற அவ்வளவு ஆகமங்களுமே பொய் புரட்டு தான். ஏன்னா இந்த வடமொழி ஆகமங்களை நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை. முழுக்க தமிழில் தான் சிவபெருமான் ஆகமங்களை அருளி இருக்கிறார். அந்த தமிழில் வழங்கப்பட்ட சிவாகமங்களை தான் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு வடமொழியில் ஆகமம் தான் எல்லாம் இருக்குதுன்னு தான் எல்லா கோயில்கள்லையும் புரட்டுகளும் ஏமாற்றுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த காமியாவகத்தில் எத்தனை ஆகமங்கள் இருக்கின்றன, ஒவ்வொன்றிலையும் எவ்வளவு சம்கியாக்கள் இருக்கின்றனன்னு சொல்கிறாங்க. சம்கியான்னா ஒரு வரி மந்திரம்,
அந்த ஒரு வரி எத்தனை இருக்குன்னு சொல்கிறாங்க, கோடானு கோடி. அப்போ கோடி கோடிக்கும் மேலே நிறைய சம்க்கியாக்கள் ஒவ்வொன்றிலையும் எவ்வளவு இருக்குன்னு எழுதி வச்சுருக்காங்க. இன்றைக்கு இவர்கள்ட்ட இருக்கிறது சில லட்சம் சம்க்கியாக்கள் தான் இருக்குது. அப்போ 100க்கு 99 அவர்கள் சொல்கிற அந்த பொய்யான புரட்டான ஆகமத்தில் கூட 99% அவன் பிறமண்டினரான பிராமணர்கள்ட்ட இல்லை, எந்த மடத்துலையும் இல்லை. சென்னையில் சமஸ்கிருத அந்த நிறுவனம் வச்சுருக்கிறாங்க, அதோட நூலகத்திலே நாங்கள் போய் தேடி பார்த்தோம், எங்கேயுமே இல்லை. அப்போ 99% இல்லை. இந்த ஆகமத்தை படித்தவங்க யாராவது இருக்கிறாங்களா? அதான் இல்லவே இல்லையே. அப்போ எப்படி படிக்க முடியும்? யாரும் படிக்கலை. இப்போ படித்தவங்கெல்லாம் இப்போ கோயிலில் இருக்கிறவங்களில் 85லேருந்து 90% சமஸ்கிருதமே படிக்காதவங்க. எல்லாம் தமிழில் தான் மந்திரத்தை, ஒரு 10 குறிப்பிட்ட மந்திரங்களை தமிழில் எழுதி வச்சுக்கிட்டு அதை திருப்பி திருப்பி சொல்கிறவங்க தான். இவங்களுக்கு சமஸ்கிருதமும் தெரியாது. அப்போ சமஸ்கிருதமும் இந்த ஒழுங்காக தெரியாது, ஆகமத்தையும் இவங்க படிக்கலை. சில பேர் அந்த 10-15% சொல்கிற பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வேதத்தை படிச்சிருக்கிறாங்க. ரிக்கேஜூர் சாம அதர்வான வேதத்திலே நிறையா போயிருச்சுன்னு. ஆனாலும் அதில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை படிச்சிருக்காங்க. 6 வருடம் 7 வருடம் படித்தவங்களாம் இருக்காங்க, 12 வருடங்கள் படித்தவங்க கூட இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க ஒரு 10-15% கோயிலில் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வச்சிருக்கிற அந்த பொய்யான புரட்டான அந்த ஆகமமே என்ன சொல்லுதுன்னா, காரணாகமம் வேத மந்திரங்களை எடுத்து இந்த ஆகம மந்திரங்கள் கூட சேர்த்து ரெண்டையும் பயன்படுத்தினீர்கள் என்றால் அந்த பூசை மத்திய தரப்பட்ட பூசையாக இருக்கும், சிறப்பான பூசையாக இருக்காது. இதை என்ன சொல்லுது? யார் சொல்றா? காரணாகமம் தான் சொல்லுது. அப்போ இவன் 12 வருஷம் படிச்சுட்டு நான் வந்திருக்கிறானே, இவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? கோயிலில் சிறப்பான பூசை பண்ணாமல் மத்திய தரமான பூசையை பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் பல நேரங்களில் இந்த சுக்லாம்பர்தம், சசிவர்ணம், இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, சதுர்புஜம், இதை பிள்ளையாருக்கெல்லாம் சொல்லுவாங்க. பிள்ளையாருக்கு நான் 5 கரத்தானைங்கிறது தான் தமிழர்களோட இது. சதுர்புஜம் 4 கை உள்ளவர் எங்கள் பிள்ளையாருக்கு வந்தார். இப்போ இதை மாதிரி சொல்கிறது ருத்ரம்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த ருத்ரம் மோதிரம் சிவன் கோயிலெல்லாம் அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ருத்ர ஜபம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் என்னன்னா இது வந்து உபநிடதங்கள்லேருந்து, தைத்திரேய உபநிடதத்திலேருந்து எடுக்கப்பட்டது. இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து மகாபாரதத்திலேருந்து எடுக்கப்பட்டது. இப்படி இப்போ இது எல்லாம் ருத்ரம் எங்கப்பட்ட ஓதுனாலும் சரி, இந்த சுக்லாம்பர்தம் இது எங்கே ஓதுனாலும் சரி, இது எல்லாமே வந்து இதை மட்டும் ஓதுனாங்கன்னா மத்திய தரப்பட்ட பூசையாக கூட இருக்காது, கடைத்தரப்பட்ட பூசையாக இருக்கும். அப்போ சமஸ்கிருதத்தில் ஆகமம் இருக்குங்கிறாங்க. 85% அவங்க அதை படிக்கலை, அது சமஸ்கிருதமே தெரியாது. மீதி இருக்கிறவங்க வேதத்தையும் உபநிடதத்தையும் படித்து வந்திருக்கிறாங்க. அவங்க பூசை பண்ணால் பூசை வந்து மத்திய தரப்பட்ட பூசையாக கடைத்தரப்பட்ட பூசையாக இருக்கிறது. இப்போ சொல்லுங்கள், அந்த ஆகமப்படி அங்கே என்ன நடக்குது? ஆகமப்படியே பார்த்திங்கன்னா மத்திய தரப்பட்ட பூசைகளும் கடைத்தரப்பட்ட பூசைகளும் தான் அங்கே உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ உள்ள புனிதப்படுத்தணும்னா எப்போ புனிதப்படுத்தணும்? அதே காரணாகமம் அவங்க வச்சிருக்கிற அந்த பிறமண்டினரான பிராமணர் வச்சிருக்கிற அந்த காரணாகமத்திலே சொல்லிகிட்டு இருக்குது. பிராஹ்மன் பூசை செய்யணுன்ட்டு அங்கே எங்கேயுமே சொல்லலை. 4 வர்ணத்தில் பிராமன் பாங்க, அவங்க பிராமணர்கள் பூசை செய்யணும்னு எங்கேயுமே சொல்லலை. யார் பூசை செய்யணும்னா சிவவிப்ரங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்காங்க. சிவவிப்ர தான் அங்கே பூசை பண்ணணும். சிவவிப்ரன்னா யாருங்கிறதும் அந்த கோயிலில் சொல்லியிருக்குது. 4 ஆண்டுகள், குறைந்தது 4 ஆண்டுகள் சிவபூசை செய்தவர்கள் அனைவருமே சிவவிப்ர அப்படிங்கிறது காரணாகமத்தில் தான் சொல்லியிருக்கு. அப்போ பிராமணர்கள் தான் உள்ளே இருக்கணுங்கிறது இல்லை. யார் இருக்கலாம்? இந்த சிவபூசையை 4 வருடங்கள் யார் செய்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வர்ணபேதத்திலிருந்து முத்தி அடைந்து விடுகிறார்கள். அப்போ வர்ணபேதம் இல்லாமல் யார் வேணாலும் அந்த சிவபூசையை 4 வருடங்கள் செய்திருந்தால் அவர்கள் வந்து சிவபூசை செய்ய கோயிலுக்குள்ளே நுழைஞ்சு, கருவறைக்குள்ளே நுழைஞ்சு சிவபூசை செய்வதற்கு தகுதியானவர்களாகிறார்கள். பெண்களும் தகுதியானவர்களாகிறார்கள். இது காரணாகமத்தில் பார்வதி தேவி கேட்க கேட்க சிவபெருமான் ஒன்னொன்றுக்கும் பதில் சொல்கிறார். இது காரணாகமத்தில் இருக்குது. அப்போ நான் மட்டும்தான் பூசை பண்ண வேண்டும். இப்போ பிறமண்டினரான அங்கே பிராமணர்கள் இருந்துகிட்டு என்ன செய்கிறாங்க? அந்த சமஸ்கிருதத்தை ஓதிக்கிட்டு வேதத்திலிருந்து மந்திரங்களை ஓதிட்டு இருக்கிற பூசையை கெடுத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. வர்ணபேதத்திலேருந்து முத்தி அடையணும்னா எல்லாருமே அங்கே போய் பூசை பண்ணலாம் இல்லையா, பண்ணணும் இல்லையா?
முதல்ல பிறமண்ணினரான பிராமணர்கள் மட்டும்தான் அங்கே இருக்கணுங்கிற கொள்கையை மாற்றிவிட்டு அதுக்கு பிறகு இவங்க உள்ள நலஞ்சு இத்தனை வருஷமாக பூஜை செய்து கொண்டு இருக்கிறார்களேங்கிறதுக்குத்தான் நம்ம அந்த புனிதப்படுத்துதலை இப்போ செய்ய வேண்டும். அது கூடிய விரைவில் செய்ய வேண்டிய காலம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. அது நிச்சயமாக அது ஒன்று நடைபெறும். திருவண்ணாமலை கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமி அண்ணாமலையார் அவர் அங்கே என்ன ஒரு சொரூபத்தில் இருக்கார், அவருடைய வரலாறு, ஏன்னா அதிலிருந்து தான் நான் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். முதல்ல அவருடைய வரலாறு என்ன சாமி? அவரோட வரலாறு அந்த தீப்பிழம்பாக காட்சியளிக்கிறார். அதாவது நெருப்பு, அந்த மலையே நெருப்பு மலையாகத்தான் காட்சியளிக்கிறார். அப்படி நெருப்பு மலையாக காட்சியளிக்கும் பொழுது அந்த நெருப்பின் வடிவில் சிவபெருமான் காட்சியளிக்கிறார். எப்போ காட்சியளிக்கிறார்? அந்த திருமாலும் பிரம்மனும் அடிமுடி தேடி போகிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் அந்த நேரத்தில் தான் அவர் நெருப்பு பிளம்பாக அடிமுடி காணாத முடியாத நிலைமையில் அவர் இருக்கிறாரு. பிரம்மன் பிரம்மன் மேலே அன்னப்பறவை எடுத்து மேலே போகிறாரு. திருமால் வராக அவதாரம் எடுத்து கீழே 2 பேராலும் அடிமுடி காண முடியவில்லை. அப்போ சிவபெருமான் தான் பெருசுன்னு ஒத்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சி நடந்தது அந்த திருவண்ணாமலை மலையில் தான். அப்போ அந்த நெருப்பு பிளம்பாக நின்றதன் அப்படியே குளிர்ந்து அந்த மலையே சிவபெருமானாக இருக்காருங்கிறது தான் நம்மளுடைய வரலாறு. அதுக்கு அண்ணாமலையார், அந்த மலையாருக்கு அண்ணாமலையாருக்கு பேர் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு சிவன், பல சிவன் கோயில்கள் இருந்தாலும் பல சிவன் கோயில்களுக்கும் மூத்த சிவன் கோயிலாக இருக்கிறதுனால இந்த மலையை அண்ணாமலையாருங்கிறதும் சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே இதை சொல்ல ஆரம்பித்தேன். இப்போ கொஞ்ச நாளாக அருணாச்சலேஸ்வரர்ங்கிற வார்த்தைகள் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது. இதை எனக்கு தெரிஞ்சு முதல்ல தூங்கினவர் ரமணர் தான் முதல்ல சொல்கிறாரு. அவர் தமிழ்லையும் நல்ல பாடல்கள் பாடி வச்சிருக்கிறாரு, சமஸ்கிருதத்துலேயும் பாடி வச்சிருக்கிறார். ஏன்னா ஒரு தமிழ் வழிபாட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சமஸ்கிருதம் பக்கம் தீர்ப்பணும்னா நேரடியாக அப்படியே திருப்பிட முடியாது. அப்போ முதல்ல இதை கொஞ்சம் பாடணும். அருணாச்சலேஸ்வரர்னு தமிழ்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வார்த்தையை உள்ளே நுழைக்கணும். அண்ணாமலையை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் தள்ளணும். அப்புறம் சமஸ்கிருதத்துக்கு அப்படியே எடுத்துகிட்டு போகணும். இதுதான் அந்த பிறமண்ணினரான பிராமணர்கள் எல்லா இடங்கள்லையும் நடத்தி வர்ற சூழ்ச்சியும் தந்திரமும் இதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக அதை தமிழ்லே உள்ள நுழைஞ்சி வர மாதிரி வருவாங்க. அப்புறம் அதை எடுத்துகிட்டு அப்படியே மாற்றிடுவாங்க. முருகன் அதை அப்படியே சுப்பிரமணியன் அப்படின்ட்டு மாற்றி வச்சுருவாங்க. அப்படியே கொஞ்ச நாளைக்கு சுப்பிரமணியன் தமிழில் எழுதுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சமஸ்கிருதத்துக்கு அதை கொண்டு போயிடுவாங்க. இதுதான் எல்லா இடங்கள்லையும் நடந்தது. இதுதான் அங்கேயும் நடந்திருக்கிறது. இந்த அருணாச்சலேஸ்வரன் அருணால்னா என்ன அர்த்தம்? அருணன்னா யார்? அருணன்கிறது சூரியன். அப்போ நெருப்பாக நின்றாரு, சூரியனும் நெருப்பு தானேங்கிறது முட்டாள்தனமான வாதம். சூரியன்கிறவர் வேற, சிவபெருமான்கிறது வேற. சிவபெருமான் நெருப்பாக நின்றது இவர் சூரியன் நெருப்பாக இருக்குங்கிறதுக்காகவும் இது சிவபெருமான் நெருப்பாக இருந்ததுக்காகவும் சூரியன் பேரில் சிவபெருமானை அப்படி வணங்கக்கூடுவதுக்கு தவறு. அந்த பெயர் வைக்கிறதும் தவறு தான். இந்த தவறை ஆரம்பித்து வச்சவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரமணர். அதுக்கு முன்னாடி வேறு யாரும் ஆரம்பித்து வச்சுருக்காங்களான்னு தெரியலை. ஆனால் இது இந்த தமிழர்கள் அல்லாதவர்கள் எல்லாருமே இந்த அருணாச்சலேஸ்வரர் தான் பிடிப்பாங்க. ஏன்னா தமிழர்கள் அல்லாதவர்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு வெறுப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. தமிழ் ஆன்மீக பூமியாக இருக்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் எரிச்சலையும் வெறுப்பையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தமிழ் பெயரை தாண்டி வேறு என்னெல்லாம் பெயர் வருகிறதோ அந்த பெயரெல்லாம் அந்த குறிப்பாக தெலுங்கர்கள் இவங்க எல்லாம் அதை அதிகமாக திருவண்ணாமலைன்னு உச்சரிக்கவே மாட்டேங்கிறாங்க, அருணாச்சலம் சொல்கிறாங்க. ஆமாம், அதனால் இதெல்லாம் திட்டமிட்டு ஆரம்பிக்கப்படுகிறது. ரமணரால் ஆரம்பிக்கப்பட்டது. அது தெலுங்கர் மற்றவர்களும் அதில் எரிகிற தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஊற்றுறாங்க. அப்பாவி தமிழர்களும் அண்ணாமலைன்னா நமக்கு தெரிஞ்ச மொழியில் இருக்குது, அதனால் அதுக்கு மதிப்பில்லை. அருணாச்சலேஸ்வரர்னா அது ஒரு பெருமை, தெரியாததை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டா ஒரு பெருமைங்கிற முட்டாள்தனமான ஒரு எண்ணத்தில் அந்த தமிழர்களும் அதை பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். மாற வேண்டும். நம்ம தமிழ் மொழி தான் கடவுளை. தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருந்துட்டு முருகப்பெருமானும் சரி சிவபெருமானும் சரி வேறு மொழியில் பேசுவாங்களா? வேறு மொழியை முதன்மை மொழியாக சொல்லுவாங்களா? வேறு மொழியில் மந்திரத்தை ஏற்றுக்கொள்வார்களா? இதெல்லாம் தமிழர்கள் சிந்திக்கணும். நம்ம பிறமண்ணினரான பிராமணர்களையோ தெலுங்கர்களையோ யாரையும் குறை சொல்லி இப்போ பயனே இல்லை. நமக்கே விழிப்புணர்வு இல்லைன்னா சரி,
இப்போ ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி விழிப்புணர்வு இல்லைன்னா அது வேற கதை, சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு மேலாக 18 மடம்பீடத்தின் கீழே இயங்கும் இந்து வேத மர்மலட்சி இயக்கத்தில் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏராளமான காணொலிகள் வந்திருக்கின்றன. எங்களுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாக பல கருத்து வருது, இருக்கட்டும், அதையும் படிங்க. ஆதரவாக பல காணொலிகள் பல இடங்களில் நாங்கள் சொல்கிற கருத்துக்களை எடுத்து போட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இவ்வளவு தூரம் சமூக பொறுப்புள்ளவர்கள் எடுத்து செயல்படும் போது தமிழர்கள் நான் விழிக்கவே மாட்டேன்னு தூங்கிக்கிட்டு இருந்தா அப்போ யாரை குறை சொல்கிறது? தமிழர்களின் அப்பாவித்தனத்தை ஏமாளித்தனத்தையும் குறை சொல்கிறதா, இல்லை அடுத்தவன் நம்ம மேலே முதுகில் ஏறி போகிறானேங்கிறதுக்காக அவரை சொல்கிறதா? இப்போ உள்ளூர் மக்கள் அண்ணாமலையாரை தரிசிக்கவே கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு போயிடுச்சு திருவண்ணாமலை. அதுக்கு ஒரு காரணம் உள்ளூர் மக்களும் தான் வெறிக்கார். இப்போ நம்ம ஏராளமான திருப்பதிக்கு போய் பாருங்கள், ஏராளமான தமிழர்கள் போகிறாங்க. ஆனால் அவங்க போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, வந்துடுவாங்க. அங்கே இருக்கிற சட்டத்திட்டமோ, அங்கே ஒரு கிரவுண்டு இடமோ 100 சதுர அடி இடமோ உங்களால் வாங்க முடியாது. அதற்கேற்ப சட்டத்திட்டங்களும் இருக்குதுன்னா அதற்கேற்றாலும் மக்களும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். வரலாறை திருப்பி போய் பார்த்தா திருப்பதியை கட்டியதே கருணாகர தொண்டைமான் அப்படிங்கிற ஒரு தமிழ் மன்னர் தான். அங்கே ஏராளமான கல்வெட்டுக்கள் இருக்கின்றன. அந்த சாமிக்கு பேரே மலையசாமிங்கிறது தான் அடிப்படையான பேர். மலையப்ப சாமி, இதுதான் அடிப்படையான பேர். இவ்வளவு தமிழ் எல்லாம் ஒரு காலத்தில் எல்லாமே தமிழாக இருந்தது தாங்க. ஆனால் நம்ம அங்கே போய் கும்பிடுறோம், வழிபடுறோம், வாரோம். இது ஏதோ சட்ட படிப்பில் அது ஆந்திரா அரசாங்கத்துக்கு போயிருச்சுதுன்னா நம்ம அங்கே ஆளுகை இப்போ செலுத்தணும்னு நம்ம நினைக்கல. இதுதான் தமிழர்களோட எண்ணம். கடல் கடந்து எங்கே போனாலும் சரி, தான் அங்கே போய் ஆட்சி செய்யணுங்கிறதுக்கு இல்லாமல் அங்கே ஒரு ஆட்சியை வச்சுட்டு நீ கப்பம்பை கட்டுற மாதிரி தான் கொண்டு போகிற தவிர, தான் போய் நிலத்தை பிடிச்சி அங்கே உட்காந்து என்னுடைய பிரதிநிதியைத்தான் ஒருத்தனை உட்கார வச்சு ஆட்சி செய்யணுங்கிறது நம்ம முறையே எப்பவும் கிடையாது. ஆனால் இப்போ அங்கேருந்து வராங்க, எவ்வளவோ இடங்கள் விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. விற்கப்படாத இடங்களும் வாடகைக்கு லாங் லீஸுங்காங்களே, அந்த ஒத்திக்கு வைக்கிறது, இந்த குத்தகைக்கு ஒரு நீண்ட கால குத்தகைக்கு போய்கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் செஞ்சது யார்? தமிழர்கள் தான். அங்கே இருக்கிற தமிழர்கள் தான். தங்களுக்கு அதிகமாக பணம் கிடைக்குதுன்னா அதிகமாக இன்றைக்கி கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. இன்னும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களே வழிபட முடியாத நிலைக்கு போய்கிட்டு இருக்குது. ஆனால் இன்னும் 25 வருஷம் கழிச்சிங்கன்னா அவர்கள் ஊர்லேயே வசிக்க முடியாத நிலைமைக்கு போயிடுவாங்க. இப்போவே பலர் அவங்க ஊரை விட்டு வெளியே போயிட்டு ஊரை வாடகை ஊரில் இருக்கிற வீட்டை வாடகை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா நான் ஒரு குறிப்பிட்ட நானே என்னுடைய வீட்டை விட்டுட்டு அங்கே போயிட்டு எனக்கு வர்ற பணம் தான் பெருசாக இருக்குது இதுன்னு நான் நினச்சேன்னா அப்போ உள்ளூர்காரர்களுக்கு இடைஞ்சல் வர்றது இயற்கை தானே. அப்போ சாமி மட்டும் இது வரைக்கும் அந்த திருவண்ணாமலை அங்கே இருந்தாலே ஒவ்வொரு இடம் பிறந்தால் முக்தி வாழ்ந்தால் முக்தி மாதிரி நினைத்தாலே முக்திங்கிறதுக்காக நான் இடத்த விட்டுட்டு போயிடுவாங்கிறது. நான் அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு நினைத்து கொண்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய புண்ணியம். பல புண்ணியத்தினால அங்கே வீடு கிடச்சிருக்குங்கிறத புரியாமல் பணத்துக்காக அதை விற்றுட்டு போனாங்கன்னா அப்போ உள்ளூர் மக்களை யார் காப்பாற்ற முடியும்? தானே கண்ணை திறந்துட்டு குளிக்கல தான் விழுவேன்னு நினைக்கிறவங்கள யாரும் காப்பாற்ற முடியாது. அந்த நிலையை நோக்கி வேகமாக போய்கொண்டு தான் இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் திருவண்ணாமலை ஆலயத்தை பற்றி எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. வணக்கம். கலாட்டா ஊடக அன்பர்களுக்கு இந்து வேத மர்மலட்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Raitachi, RMKV Wedding Silks. அன்றும் என்றென்றும். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.